உயர்நீதிமன்றம் அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இலங்கை பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இலங்கையைச் சேர்ந்த அப்துல்லா என்பவர் தனது குடும்பத்துடன் அண்மையில் சென்னைக்கு சுற்றுலா வந்தார். பொருட்கள் வாங்குவதற்காக டி நகருக்கு குடும்பத்துடன் காரில் சென்று திரும்பிய போது சென்னை உயர்நீதிமன்றம் அருகே காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதையில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் முத்தீஸ்வரன் உட்பட 5 பேரும் சிக்கிக் கொண்டனர். அருகில் இருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் காரில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 5 பேரும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அப்துல்லாவின் தாயார் லிசியா நேற்றிரவு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.